ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் சங்கரர் தன்னை குருவாக ஏற்றுக்கொள்ள வந்த குரு தன்னுடைய பரம்பரையை பற்றி நினைவு கூறும்போது பதஞ்சலி முனிவரின் சரிதத்தை நாம் பார்க்க தொடங்கியிருந்தோம். அப்பேற்பட்ட பதஞ்சலி முனிவர் தன்னுடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் ஒரு திரையை தொங்கவிட்டு 2 கட்டளைகளையும் பிறப்பித்தார். அதாவது குருவிற்கும் சீடர்களுக்கும் இடையில் உள்ள திரையை யாரும் விலக்கி பார்க்கக்கூடாது. 2வதாக பாடம் சொல்லும்போது ஆசிரியர் அனுமதி இல்லாமல் யாரும் வெளியே செல்லக்கூடாது. அப்படி யாராவது வெளியே சென்று விட்டால் அவர்கள் பிரம்மராட்சராக மாற்றப்படுவார்கள் என்று நேற்றைய உரையில் நாம் பார்த்தோம். அந்த உரையின் முடிவில் இதை பார்த்து தொடர்ந்து நாளை பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பாடம் தொடங்கியது. வேகமாகவும் விரைவாகவும் பாடம் நடந்து கொண்டிருந்தது. மாணவர்களும் ஆர்வத்தோடு பாடம் கேட்கலானார்கள். பல மாணவர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு ஒரே நேரத்தில் ஆசிரியர் பதில் சொல்லி விளக்கி தெளிவு செய்தார். இவ்வாறு பாடம் முறையாக ஒழுங்காக பாடம் நடந்து கொண்டிருந்த போது சீடர்களின் சிலருக்கு குருநாதர் ஒரே நேரத்தில் 1000 பேர் சந்தேகத்திற்கு விடையளித்து பாடம் போதிப்பது ஆச்சரியமாக இருந்தது. அஷ்டாவதானி, தசாவதானி போன்றவர்களாலும் இயலாதே. அதனால் எப்படி ஒரே நேரத்தில் பல கேள்விகளுக்கு பதில் கூறுகின்றார் என்பதை பார்க்க ஆவலாக இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் குரு வாக்கை எண்ணி அச்சம் கொண்டிருந்தார்கள். மாணவர் குறும்பு என்று சொல்வார்கள். அத்தகைய குறும்பு பிடித்த மாணவர் ஒருவர் குருநாதர் எப்படித்தான் எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் விடையளிக்கின்றார், பாடமும் சொல்கின்றார் என்பதை அறிய மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். எல்லை மீறிய ஆவலினால் அவர் குருநாதர் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென திரையை விலக்கி பார்த்தார். அவ்வளவுதான். ஆதிசேடனின் 1000 படங்களிலிருந்தும் சீரல் எடுத்தது. அந்தோ திரை விலக்கிய மாணவரோடு அனைத்து மாணவர்களும் சாம்பலானார்கள். எல்லா மாணவர்களும் மாண்டு போனார்களே என துக்க கடலில் குருநாதர் மூழ்கி போனார். கண்களில் பெருகி வரும் கண்ணீரை துடைத்துக் கொண்டார். அப்போது தூரத்தில் அனுமதியின்றி வெளியே போனதற்காக ஆசிரியர் எத்தகைய தண்டனை கொடுப்பாரோ என்று அஞ்சிக்கொண்டே தயங்கி வந்து கொண்டிருந்த ஒரு மாணவனை கண்டார். தன்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போனவன் இவன் என்பதை ஆசிரியரும் அறிந்து கொண்டார். இவன் ஒருவனாவது மிஞ்சினானே என ஆறுதல் கொண்டார். மிஞ்சிய இந்த சீடனை கொண்டாகிலும் அரைகுறையாக இருக்கும் பாடத்தை முடித்துவிட வேண்டும் என்று எண்ணினார். அந்த சீடனின் பெயரை அவர் அறிந்தில்லை. சாதுவான அந்த மாணவன் கௌட நாட்டில் இருந்து வந்தவன் என்பதை மட்டும் அறிவார். கௌடர் என்ற மாணவர் அச்சத்துடன் ஆசிரியரை அணுகினார். இயற்கை கடன் கழிப்பதற்காக அனுமதி இல்லாமல் வகுப்பறையை விட்டு சென்றமைக்கு மன்னிப்பு கோரினார். பதஞ்சலி முனிவர் நடந்ததை அவரிடம் கூறினார். மகாபாஷ்யத்தை கௌடருமே ஒப்படைக்க வேண்டுமென முடிவெடுத்தார். இவனுக்கோ வாயால் சொல்லி அனைத்தையும் விளங்க வைப்பது மிகவும் கடினம் என்று உணர்ந்தார். அருளாசி தந்து அதன் மூலம் நூலில் உள்ளவற்றை எல்லாம் கிரகிக்க செய்வதென முடிவு செய்தார். எனக்கு தெரிந்த யாவும் உனக்கு தெரிய கடவுது என்று தன் உள்ளத்தை ஒன்றுபடுத்தி பதஞ்சலி முனிவர் அவரை ஆசீர்வாதம் செய்தார். மின்னல் வேகத்தில் சகல சாஸ்திர அறிவும் கௌடருக்கு ஏற்பட்டது. அந்த கணமே சாபம் பலித்து பிசாசாகிவிட்டார். என் அனுமதி இல்லாமல் வெளியே சென்றாய் அல்லவா, எனவே என் சாபம் பலித்து விட்டது. அதை இப்போது மாற்றுவது கடினம் என்றார் பதஞ்சலி முனிவர். எனினும் சாப விமோசனத்துக்காக ஒன்று சொல்கின்றேன் கேள். நீ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் தக்க பதில் தரும் ஒருவன் கிடைத்தவுடன் அவனுக்கு மகாபாஷ்யத்தை கூறு. அப்போது சாபம் நீங்கி மானிட உருவனை பெறுவாய் என்று கூறியதோடு கௌடர் கேட்க வேண்டிய விளக்கங்களையும் வினாக்களையும் அவற்றுக்குரிய பதில்களையும் கூறி பதஞ்சலி மறுகணம் மறைத்து விட்டார். வியாகரண பண்டிதர் கௌடர் பிரம்மராட்சனாக அலையத் தொடங்கினார். வருகின்ற வேதம் ஓதுகின்ற அந்தணர்களிடம் நெருடலான சிக்கலான கேள்விகளை அந்த பிரம்மராட்சசம் கேட்கும். அவர்கள் சொல்லத் தெரியாது விழித்தால் அவர்களை கொன்றுவிடும். இவ்வாறு பிராமண போஜனத்தையே உண்டு வந்த கௌடர் என்னும் அந்த பிரம்மராட்சசம் நர்மதை நதிக்கரையில் ஒரு அரச மரத்தடியில் குடியேறியது. அந்த இடம் அதற்கு வசதியான இடம். வேத சாஸ்திரங்களை படிப்பதற்காக வடக்கு நோக்கி தெற்கிலிருந்தும்
தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் பயணம் செய்வார்கள். அவர்கள் எல்லாம் அந்த வழியாகத்தான் செல்வார்கள். அப்போது இதன் கேள்விகளுக்கு ஆளாவார்கள். பதில் சொல்ல முடியாமல் விழிப்பார்கள். பின்னர் அதன் இரையாக அவர்கள் ஆவார்கள். இவ்வாறு நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நல்ல உடல் அமைப்புள்ள அந்தன சிறுவன் ஒருவன் அந்த வழியே நடந்து சென்றான். கௌட பிரம்மராட்சதம் அவனை பார்த்தது. அழகுடைய இவனை புசித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என எண்ணியது. அதே சமயத்தில் இவனுக்கு மகாபாஷ்யம் கற்பித்தால் மிக நன்றாக இருக்குமே எனவும் எண்ணியது. உடனே அந்தன சிறுவனை அந்த பிரம்மராட்சதன் அழைத்து வழக்கமாக கேட்கின்ற வடமொழி வியாக்கியானத்திலிருந்து கேள்வி கேட்டது. இவன் நிச்சயம் பதில் சொல்ல மாட்டான், இவன் நமக்கு இரையாவான் என்று தீர்மானமாக மனதுக்குள் எண்ணியது. என்ன ஆச்சரியம்! அந்த பாலகன் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தவறுதலும் இல்லாமல் தெளிவாக விடையளித்தான். பிரம்மராட்சசனின் உள்ளத்தில் இவ்வளவு அவ்வளவு என்றில்லாத மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. பேரானந்தம் அடைந்தான். மகாபாஷ்யம் இவனுக்கு கற்பித்து சாபம் நீங்கி இயற்கை வடிவம் கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது போலும் என்று எண்ணியது. பிரம்மராட்சதம், குழந்தாய், நீ எங்கே செல்கின்றாய் என்று கேட்டது. சிதம்பரம் சென்று பதஞ்சலி மாமனியரிடம் வியாகரண பாஷ்யத்தை ஐயம் திரிவர கற்கப் போகின்றேன் என்றான் இளைஞன். அதனை கேட்டு பிரம்மராட்சசம் சிரித்தது. பின்னர் அந்த இளைஞனை நோக்கி, இளைஞனே, நீ சிதம்பரம் செல்வதில் எந்தவித பயனும் இல்லை. பாடம் சொன்ன பதஞ்சலி என்ன ஆனார்? அவரிடம் பாடம் கேட்ட மாணாக்கர்கள் என்ன ஆனார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரியுமா? பதஞ்சலி முனிவர் எங்கே போனார் என்பது தெரியாது. பாடம் கேட்ட மாணவர்களுக்கெல்லாம் அவர்கள் எல்லாம் சாம்பலாகி போய்விட்டார்கள். நான் ஒருவன்தான் மிஞ்சியிருக்கின்றேன். அவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்பால் மிஞ்சியிருக்கின்றது. நீ வா, உனக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுக்கின்றேன் என்றது. சரி என வந்த இளைஞனும் ஒப்புக்கொண்டு பிரம்மராட்சதனிடம் பாடம் கேட்க தொடங்கினான். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை பார்ப்போமா? அந்த இளைஞர் யார் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்திருக்கும் அல்லவா? அதையும் நாளை பார்ப்போம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.